சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் பணிகளுக்காக 600 துணை இராணுவ படையினர் தமிழகம் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களே உள்ள சூழலில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 600 துணை இராணுவ படையினர் தமிழகம் வருகை தந்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் தற்பொழுது 600 துணை இராணுவ படையினர் தமிழகம் வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். 600 துணை ராணுவ படையினர் தமிழகம் வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சண்முகவேல், தற்போது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடு மொத்தமாகவே பாதுகாப்புக்காக 600 துணை ராணுவ படையினர் தற்போது சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை காவல் ஆணையரகம் மற்றும் ஆவடி காவல் ஆணையரகம், தாம்பரம் காவல் ஆணையரகம், அது மட்டுமின்றி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இந்த தேர்தல் பணிகளுக்காக துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு குறித்து தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மொத்தமாக 600 ராணுவ துணை படையினர் தற்போது இங்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய துணை ராணுவ படையினரை அழைத்து சொல்வதற்காக ஆவடி காவல் ஆணையரகம், தாம்பரம் காவல் ஆணையரகம், சென்னை காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து அதிகாரிகள் தங்களுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர்களிடம் ஆய்வு மேற்கொண்டு அவர்களை தங்களுடைய பணிகளுக்கு மேற்கொள்வதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எப்பொழுது தேர்தல் தேதி அறிவிப்பு என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக முதற்கட்டமாக தற்போது 600 ராணுவ துணை படையினர் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இதனால் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் அவர்களை அழைத்து சென்று ஒரு குறிப்பாக ஆவடிக்கு வர இருக்கிறவர்கள் ஆவடி சிஆர்பிஎஃப் அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய 600 துணை ராணுவ படையினர் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொண்ட பிறகு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக, அதாவது வாக்களிக்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சாலையில சாலை எங்கும் ரேலி உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டு இருக்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகவேல்.